வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் சொல்ல போகிற கருத்து என்ன அப்படின்னா, நிறைய மனிதர்கள்ட்ட முன்னேறதுக்கு சில விஷயங்கள் தடையாக இருக்குது. இது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி யார் மேலேயோ உள்ள கோபத்தில் முன்விரோதம், அவங்கள பழி வாங்கணும், அவங்க மேலே போராமல், அவங்க மேலே பெரிய கோபம், இதெல்லாம் ஏன்னே தெரியாது. ஆனால் இந்த எண்ணங்கள் அவங்க மனசில் உள்ளது சிதைஞ்சிட்டே இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, நம்ம முன்னேறதுக்கான எண்ணத்துக்கு உள்ளே போகவே முடியாது. எப்படி முன்னேறணும், எப்படி தொழில் பார்க்கணும், தொழிலை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதனால் நான் சொல்ல போகிற கருத்து என்னென்னா, யாருமே நமக்கு தேவையில்லாத போராமை வேணாம், பழி வாங்குகிற எண்ணம் வேணாம். காலங்கள் கடந்துருச்சு. இது நடந்திருக்கலாம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இன்றைக்கி காலங்கள் கடந்துருச்சு. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் பெரியவளாக இருப்பாங்க. ஆகவே நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம வளர்ச்சி, நமக்கு யார் யார் மேலே கோபம் இருக்கோ அவங்க முன்னாடி நம்ம முன்னேறி காட்டணும். அவங்க முன்னாடி நம்ம வளர்ச்சியை நிரூபித்து காட்டணும். அவங்க பார்த்து, ஏய் வாப்பா, உன்னைய மாதிரி நான் ஆளை பார்க்கலப்பா, நான் உன்னை எப்படி நினச்சேன், இன்றைக்கி எப்படியோ நீ மாறிட்ட அப்படின்னு நம்மளை பார்த்து அவங்க போராடப்படணும். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் மாற்றி காட்டணும். உங்களால் நினச்சா முடியும், முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் தவறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.